உங்க வேர்ட்பிரஸ்ல ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபைல் அப்லோட் சைஸ் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் பார்த்துருப்பீங்க. அந்த எரரை எப்படி எந்த விதமான பிளக்கின்மே இல்லாம cPanel மூலியமாவே ரெக்டிஃபை பண்றது அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்றேன். இந்த வீடியோ மறந்துடாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இப்போ இந்த வெப்சைட்ல நான் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட மேக்ஸிமம் மெமரி லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 2 MB வந்து கேப் ஆயிருக்கு. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட cPanelக்கு போயிடுங்க. cPanelல சர்ச்ல PHP அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அதுல செலக்ட் PHP வெர்ஷன் அப்படின்னு வரும், இல்லைன்னா PHP ஆப்ஷன்ஸ் வரும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஸோ எங்க PHP வெர்ஷனை செலக்ட் பண்றேன். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வரும், அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல கீழே போனீங்க அப்படின்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மெமரி லிமிட் 128 MBன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 512 மாத்திக்கோங்க. தென் போஸ்ட் மேக்ஸ் சைஸ், அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் போஸ்டோட சைஸ். அதாவது இப்போ 2 MBயில் கேப் ஆயிருக்கு, இதையும் நான் வந்து 512க்கு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோட் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ், இதுவுமே நான் வந்து 512க்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 512 தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சில சர்வரில் 2GB 4GB வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்வரில் 512 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இந்த சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஒன்ஸ் சைட் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆட் மீடியா கொடுத்து பார்க்கலாம். இங்கே மேக்ஸிமம் அப்லோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 512 மாறிடுச்சு. ஸோ இதுக்காக நீங்கள் எந்த விதமான பிளகின்மே யூஸ் பண்ண தேவையில்லை. இது cPanelலே பண்ணுறதுனால உங்களோட சைட்டோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா குறையாம இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பிளகினோட லோட் வந்து சைட்டுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேர்ட்பிரஸ்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.